படம் பார்த்துட்டு தான் வந்தோம். வேற லெவல். நேற்று டிக்கெட் போட்டோம், ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வந்து திருப்பி போயிட்டோம். ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு தரமான படம், பிளாஸ்ட் படம், பீக் படம், வேற லெவல் படங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல டைரக்ஷனாக இருக்கட்டும் சரி, நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் சரி, சூர்யாவை ஒரு மாதிரி மாசாக காமிச்சிருக்காருங்க. வேற லெவலுங்க. சிங்கம் மாதிரி சிங்கமே காமிச்சிட்டாங்க. ஆனா வேற லெவலுங்க. என்னென்னமோ பண்ணாங்க. சாயம் மியூசிக்கா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் பிளாஸ்ட்டுங்க. படம் வேற லெவலுங்க. நீங்க வந்து பாருங்க, தியேட்டர் வந்து பாருங்க. ஓடிடி எல்லாம் பார்க்காதீங்க, பாருங்க. பட் தியேட்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு தோணும் உங்களுக்கு. ஸோ படம் வந்து பெஸ்ட்டுங்க, வேற லெவலுங்க. த்ரிஷாட்டி வந்து நல்லா ஒரு மாதிரி கியூட்டா இருந்தது. சூர்யாவுக்கும் த்ரிஷா பேரிங் ஒரு மாதிரி கியூட்டா இருந்தது. நல்லா இருந்தது. த்ரிஷா ஆக்சுவலா எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் பிளே ஷேர் குத்திருந்தாங்க. படம் நல்லா இருக்கு, நிஜமா பார்க்கலாம். சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் செம்ம விருந்துக்கலாம். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அவரு ஒரு மாதிரி பயங்கரமா கிளைமேக்ஸ்லாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவரு. நிச்சயமா படம் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வந்து இது மாதிரி ஒரு காமெடியா நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுல வில்லியம் கூட ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நல்லா இருந்தது படம். சாஹிப் மியூசிக்லாம் வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு பாட்டே இல்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா பாட்டு போட்டு சொருகுறாரு. பாட்டுலாம் வேற லெவல். கண்டிப்பா படத்தை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ரொம்ப லாங் பீரியட்னு நினைக்கிறேன். அது வந்து நினைச்சா முடிச்சுக்கலாம் டக்குன்னு. ஆனா தெரியல அது ஏன் படம் அவ்வளவு தூரம் எடுத்தாங்கன்னு. ஆனா வேற லெவல். சூர்யா சாரை காமிக்குது விதத்துக்கே அந்த 2 வருஷம் வர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்ணு ஃப்ரேமுக்கு மொத்த காசு வர்த்து. அவ்வளவு நல்லா இது படம். நிஜமா பார்க்கலாம். நிச்சயமா கம்பேக், வேற லெவல் கம்பேக். இதோட நல்ல கம்பேக்கா சூர்யா சாருக்கு இருக்காது. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். அதான் நானா 9.3 தருவேன். படம் சூப்பரா இருக்கு. படம் நிஜமா நல்ல லெவல் படம், பார்க்கலாம். அதான் நிச்சயமா. யூஸ்வலா படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் நேற்று ரிலீஸ் ஆகாது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கான இப்போ என்னன்னா பார்த்துட்டு வந்தோன்னே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. யூஸ்வலா ஆர்ஜே பாலாஜி படம் எப்படின்னு எல்கேஜி மூக்குத்தி அம்மன் எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த ட்விஸ்ட் எங்க காமெடி இருக்கணுமோ காமெடி அது மாதிரி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேகா இருக்கு. அது கிளியர் பண்ண செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காரு. இதுல ஒண்ணு என்னன்னா, கடவுளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் யார் முக்கியம், கடவுள் எவ்வளவு முக்கியம், அந்த இடத்துல எல்லாம் அது கரெக்டா காமிச்சிருக்காரு. எங்கெல்லாம் ஃபன் இருக்கணுமோ அங்கெல்லாம் ஃபன் இருக்காரு. அவரு எப்பவுமே யூஸ்வலா ஆர்ஜே பாலாஜி படம் எப்படி இருக்குன்னா, மத்தவங்களை ரோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அவரே ரோஸ்டும் பண்ணிருக்காரு, மத்தவங்கள ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. நிறைய மூவியோட சீன்ஸ் அங்கங்க கொஞ்சம் வந்திருக்கு. அது நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தியேட்டர்ல வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட பழைய படம் ரொம்ப வருஷமா சூர்யா சாருக்கும் நிறைய படம் தியேட்டர்ல வந்து இது மாதிரி சக்சஸ் கொடுக்கும். இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். அதான் எல்லாரும் வந்து பாருங்க. இது சாமி படமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இது நல்ல ஒரு சப்ஜெக்டோட படம். அதனால ஆர்ஜே பாலாஜி சாரும் நல்லா தான் எடுத்திருக்காரு. கன்கிராச்சுலேஷன் டீமுக்கு எல்லாருக்குமே. ஒரு நாள் தான் நாங்க வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறமா படம் நல்லா ஓடும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒருத்தான படம் தான். நடுவுல மட்டும் நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லேகா இருக்கு. அதுவும் எனக்கு அது மாதிரி தோணுது. மத்தவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் ஃபீட்பேக் கேட்டவருக்கும் நல்லா தான் இருக்குன்றாங்க. அதனால எல்லாரும் வந்து பாருங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். தியேட்டருக்கு நம்ம 150 ரூபா 200 ரூபாய் கொடுத்து வரோமே, அதுக்கான ஒர்த்தா இருக்குமான்னு நினைச்சா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். எங்க உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரணுமோ அங்க கூஸ் பம்ப்ஸும் இருக்கு. எங்க உங்களுக்கு திடீர்னு சீரியஸா போற மாதிரி இருக்கும், அங்க ஃபன் வேணும்னா அங்க ஃபன்னும் இருக்கு. நிறைய அதான் மத்த மூவியோட ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே வந்து தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா நல்ல படம். செம்மையா மிரட்டி விட்டுருக்காரு ப்ரோ. அதனால நிறைய மியூசிக், நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. எல்லா தியேட்டர்ல அதுதான் நான் சொல்றேனே, எல்லா வீட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி பார்க்காம தியேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா போச்சு. ஆஃப்டர் தான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு. படம் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஸ்கிரீன் கிளியுது. அவரோட ரசிகர்கள் எல்லாம் 6ஆம் வாரத்தோட கரகோஷங்கள் கொடுத்து அவர் வந்து வரவேற்கிறாங்க. இது என்ன சொல்ற, ரெட்ரோ போன வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன கம்பேக்னு சொல்லலாம், முழு சின்ன கம்பேக் எல்லாம். படம் வந்து நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். படத்துல செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சாயா பென்கர் நான் சொல்லுவேன், மியூசிக் டைரக்டர். ஏன்னா படத்துக்கு கூட டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு வராரு. ஒரு படத்துக்கும் அவருடைய இப்போ லெவலானது பேன் இந்தியா லெவல் போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி ஆன்டகனிஸ்டா சூப்பரா ப்ளே பண்ணிருக்காரு. செட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பண்ணலாம் வில்லனா அவர். ஓகே, ஒரு ஹீரோனுக்கு எந்த ஸ்கோப் கொடுத்து பண்ண வைக்கணுமோ அந்த வேலையை கரெக்டா ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டாரு. ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு மனுஷனை அலை வச்சு பார்த்துட்டாங்க நேற்று அந்த பினான்சியல் சிச்சுவேஷன். நான் மெயினா இன்னைக்கு வந்தே இருக்க மாட்டேன். நேற்று புக் பண்ணிட்டா டிசப்பாயின்மெண்ட். ஆனாலும் ஆர்ஜே பாலாஜி அந்த எமோஷனல் ஆயிட்டாரு. ஸோ அவருக்காக படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு பூர்த்தி பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். கருப்பு படம் பார்த்துட்டு வரோம்.
படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சூர்யாவோட ரோல் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி சூர்யா ஒத்து வச்சுட்டாருன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி தான் ரோல் வந்து படத்துல அவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் சூர்யாவை பெருசா காமிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. இவர் படத்தோட சீன்ஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மற்ற படங்கள் வந்து ஞாபகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய அந்த பாஷாவை அப்படியே வந்து ஞாபகப்படுத்துது. செகண்ட் ஹாஃப்லயும் வந்து நிறைய சீன்ஸ் வந்து வேற படங்கள்ல அவரோட படங்கள்ல கூட வந்து ஞாபகப்படுத்துது. சூர்யா வச்சு காமிச்ச அந்த மாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து அந்த மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்க இருந்துச்சு. ஏன்னா அவர் கடவுளா வராரு. ஸோ கடவுளா வரும்போது அவரோட லாஜிக்கை மீறி என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஃபைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா பிக்கா காமிச்சிருந்தா கூட ஒரு கடவுள் பண்ணும்போது நம்ம வந்து அதை நம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து அது கொண்டாடுறது வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கம் அந்த ஒரு ரோல்ல வந்து ஒரு கேமியோ பண்ணதும் வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் செம்ம சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்து. படம் டெக்னிக்கல் சைடெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர் தான். கதை வைஸ் தான் வந்து புதுசா பெரிய லெவல்ல படம் இல்லை. ஜஸ்ட் ஏதோ ஒன்று பார்த்து ஒப்பேத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் படத்துல கொஞ்சம் அங்கங்க நிறைய லேக் இருக்கு. பட் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. த்ரிஷாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரோல் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ற மாதிரி நல்ல ஒரு ரோல் கிடைச்சது. நம்ம இவர் நட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அவர் நட்டி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் உங்களுக்கு ஸ்டோரி வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஒரு புதுமையா பெருசா இல்ல, கொஞ்சம் லேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே இருக்குது. பட் சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அவர் ஒரு ஹீரோவா அவர் பண்ற ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து விசில் அடிச்சு பாக்குற மாதிரி வந்து இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து அவருக்காக அவங்க ஃபேன்ஸ்க்காக நிறைய இருக்கு. உண்மையிலே ஸ்கிரீன் பிளேல கடைசியில பின்னிட்டா சூப்பர். ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியா வச்சிட்ட. இப்ப இருக்கிற சிஎம்க்கு ஒரு சேலஞ்சா வச்சிட்ட. இதுதான் உண்மை. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உண்மையை பேச சிஎம் இருந்தாலே தெய்வத்துக்கு சமம். இதுதான் கருப்பு. உண்மையிலே பாலாஜி இவ்வளவு தைரியமா ஒருவேளை இதுல முன்னாடி பிளான் பண்ணி எடுத்துதான் தெரியல. இந்த படம் போன மாசம் 2 மாசம் ஒரு வருஷத்துல எடுத்த மாதிரி தெரியுது ஸ்கிரீன் பிளேல. இது முன்கூட்டியே பிளான் பண்ணி எடுத்துதான் தெரியல. ஒண்ணு இந்த அரசாங்கத்தை திரும்பி பாக்குற மாதிரியே இருக்குது இந்த படம். ஆனா ஒரு சேலஞ்சா இருக்குது இந்த படம். உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சு, ஹைகோர்ட்டுக்கு ஒரு சேலஞ்சு, காவல்துறைக்கு பாதுகாப்புக்கு ஒரு சேலஞ்சு. அதுதான் ஒரு ஸ்கிரீன் பிளேல வச்சுக்கிறாப்புல. கூல் காப்பி வேணுமா, லியோ காப்பி வேணுமா? இதுல புரியுது ஸ்கிரீன் பிளேல கூல் காப்பியா லியோவா? புரியுதுங்களா? இதுல தெரியுதா? அதுதான் அரசாங்கமா தெய்வமா? தெய்வம் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நென்று கொள்ளும் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சேலஞ்சாக தான் ஸ்கிரீன் பிளேல கொண்டு போற. உண்மையிலே தைரியசாலி தான், ரொம்ப தைரியசாலி. சென்சாரை மீறி வந்து வெளியே வந்துக்குது அந்த படம். இது கருப்பு குசுமுக்காங்கிறது சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருந்தாரு. சூர்யாவோட என்ட்ரி சிறப்பா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜியோட இதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி ஹீரோ மாதிரி பண்ணியிருந்தாரு. அடுத்து அப்படியே வில்லன் கேரக்டர் சிறப்பா பண்ணியிருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேலாம் செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி சாய் வந்து மியூசிக்கும் செம்மையா போட்டிருந்தாரு. த்ரிஷாவும் பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். ஆக்சுவலி வேற லெவல்ல இருந்ததுங்க. உண்மையிலே சூப்பர். நேற்று மிஸ் பண்ணிட்டோமே இப்ப வருத்தப்படணும். உண்மையா சொல்லணும்னா அவர் ஆர்ஜே பாலாஜி சார் எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி போனது எதுக்காண்டி அப்படின்னா எங்களை இவ்வளவு பூஸ் பம்ப்ஸா வைக்கிறதுக்காக தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. செம்ம ஒரு வைபு. ஒரு சீனையும் ரசிச்சு கத்தி அவ்வளோ ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்லாம் டே என்னடா பண்ற அப்படின்னு நம்மளே மனசுல யோசிப்போம்ல, அதே அவர் ஸ்கிரீன்ல அப்படியே சொல்லுவாரு. நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா ஒரு போராட்டம் நடக்கும்போது ஒரு பாட்டு ஒரு ஐயோ இது இளையராஜா சாங் வச்சே காப்பி ரைஸ் போட்டாலும் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்க ஸ்கிரீன்லயே போடுறாங்க. போராட்டத்துல வந்து இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க, இளையராஜா வந்து கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே செம்ம வைபு, செம்ம ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு விஷயம். நிறைய பொலிட்டிக்கலா இருக்கட்டும், லியோ சீன் அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் வேற வைப்ல இருந்தது. ஒரு சில இடத்துல எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீலுங்க. படம் பார்த்தோம், படம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தாங்க. சூர்யாவும் சரி, த்ரிஷாவும் சரி, ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. அது வில்லன் கேரக்டர்லாம் ஆர்ஜே பாலாஜிக்கு செம்மையா அடாப்ட் ஆயிருந்துச்சு. சூர்யா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபைட்ஸ், லவ் சீன் இந்த மாதிரிலாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சாமி காடு இதெல்லாம் எடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கடைசியா அந்த கருப்புசாமி சாங் வரும்போதெல்லாம் நமக்கே ரியலா சாமி வர மாதிரிலாம் ஃபீல் ஆயிருந்துச்சு. அது சொல்ல போனா பக்கத்துல இருந்த ஒரு பையனுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் வந்து அவங்களுக்கு சாமியில வந்து இதான் பண்ணாங்க. ஸோ மூவி வேற லெவலில் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. அந்த வில்லன் கேரக்டர் பெர்ஃபெக்டா அவருக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ எல்லாமே த்ரிஷாவா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவில மியூசிக்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும் எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவி நல்லா செம்மையா ஹிட் ஆகும். செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாங்க. படம் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. ஸோ நேற்று வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. ஸோ அது ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். இன்னைக்கு காலைல படம் ரிலீஸ் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ண மொமெண்ட் இதுதான். ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே ஃபேன்ஸுக்கான மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கு. படம் ஓவரால் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. சூர்யானோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, அதுவும் அருமையாக இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சாங்ஸ் எல்லாமே வைப்பாக இருக்கு. ஃபேன்ஸுக்கு எல்லாமே விசில் அடிச்சு கத்தி மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏஆர் பண்ண வேண்டியது இப்போ இவர் வந்தப்ப, அதுக்கப்புறம் அவருடைய சாங்ஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆச்சு. இந்த படத்துலயும் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ எதிர்பார்த்ததுக்கு ஒர்த்து. திரிஷாவோட ஆக்டிங்கு, அப்புறம் ஜட்ஜா நடிச்ச நட்டி சாரோட ஆக்டிங்கு, சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, அவர் பிடிச்சி உதறிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரளா ஆக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. சென்டிமெண்ட்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நேத்துல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, லீவ்லாம் வாங்கி மறுபடியும் ஆபீஸ் போனேன். இப்ப படம் சூப்பரா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பி. செமையா இருந்தது, ரொம்ப என்டர்டைனிங்கா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா யூஸ்வலா கமர்ஷியல் படங்கள் மட்டும் தான் இந்த வைப்பு கொடுக்கும். அந்த வகையில இந்த படம் ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தான். ஸோ பேசிக்கலி கமர்ஷியல் படங்கள் அந்த லாஜிக் தூக்கி வெளியில கடை செய்யணும். ஏன்னா இந்த லாஜிக்லாம் யோசிச்சா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு ஒரு ஜிபியூ மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த படம் நான் நினைக்கிறேன். கருப்பு த்ரூ அவுட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு படம். ஆமா, அது ஒர்த். இன்னும் சொல்ல போனா அவர் நேத்தெல்லாம் ஒரு அழுது ஒரு வீடியோ விட்டாரு. எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மனுஷன் அழுகிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அந்த அழுகைக்கு அந்த கஷ்டத்துக்கு இந்த 2 வருஷம் உழைப்புக்கான அவுட்புட் இன்னைக்கு பாக்குறப்போ நிஜமாவே ஒர்த்து தான். ஏன்னா படம் பாக்குறப்போ சும்மா என்டர்டைன் பண்ணணும்னு தாண்டி விஷுவலி பயங்கரமா இருக்கணும். அந்த வகையில அதுவுமே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. த்ரூ அவுட் த மூவி வராங்க, அது ஒரு சேசிங் சீன்லாம் டிரைவ் பண்ண விதமா செம்மையா இருந்தது. அது கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. எண்ட் வரைக்கும் அவங்களை பிளே பண்ண விட்ட விதமும் நல்லா இருந்தது. ஒரு ஹீரோயினா மட்டும் இல்லாம இந்த ரொமான்ஸ் எல்லாம் வச்சு சும்மா கிளீஷே பண்ணாம அந்த ரோல் என்ன பண்ணுமோ அதை நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா பண்ணாரு. மனுஷன் மிக்சிங்ல தான் போட்டு விட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிரச்சனை என்னன்னா பாட்டால மியூசிக்லாம் நல்லா இருக்கும், பட் அதை தாண்டி வரிகள்னு வரும்போது நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. தியேட்டர்ல அவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட்ல கேட்கறப்பே புரியல. ஸோ அது ஹெட்செட்ல மட்டும் கேட்கறப்ப புரியுற மாதிரி போடாம தியேட்டர்ல பாக்குறப்பையும் அது புரியணும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த வாட்டி முந்தைய படங்களை பண்ணதெல்லாம் விட இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் சாங்ஸோட அந்த கிளாரிட்டி புரியாம போறது ஒரு பெரிய ஃபால்ட் நான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் தான் வந்தாரு, பட் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாரோட ரோலுமே ஜஸ்டிஃபைடா இருந்தது தலைவா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த மலையாள ஆக்டர் ஒருவர், அவங்க அந்த ரோலுமே நல்லா இருந்தது. எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எண்ட்ல ஒரு கனெக்ஷன் எமோஷனலா கொடுப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. பயங்கரமா இருந்தாங்க. அதாவது கத்தி கத்தி கத்தி, அதாவது நான்லாம் சூர்யா சார் ஃபேனே கிடையாது, நான் அஜித் சார் ஃபேன். அதை தாண்டி நானே கத்த ஆரம்பிச்சேன்னா அவ்வளோ ஒரு வைப்பு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு என்ஜாய் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிகேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டெஃபினட்டா கம்பேக் தான். ஒரு பிளாக் பஸ்டர் ஆன் கார்ட்ஸ்னு சொல்லலாம். கரெக்டா இதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, இதை ப்ரொமோட் பண்ணி பக்காவா மக்கள் கிட்ட போய் சேர்த்துட்டாங்கன்னா வீக்கெண்ட் எல்லாம் பட்டை கிளப்பி 10க்கு 9.5 கொடுக்கலாம். 10 கூட வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் தான். லாஜிக் பாக்குறவங்க தயவு செய்து இந்த படம் பார்க்காதீங்க. தயவு செய்து கும்புறா லாஜிக் பார்த்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னா படத்தை லாஜிக் பார்க்காம படம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். கிராபிக்ஸ் அப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. நிறைய ரெஃபரன்சஸ்லாம் இருக்கு, நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒன் டைம் நல்லா வந்து பார்க்கலாம். எப்பவும் போல நிறைய அந்த நையாண்டித்தனம் நிறைய இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அது புது படம், புதுசா வந்த மியூசிக் அது மாதிரி இல்லை, நல்லா இருக்கு படம். நல்லா ஃபன்னா, கிராஃபிக்ஸே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாமி இது நல்லா காண்டாரா அந்த எஃபெக்ட்ல இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப மிஸ் தான். ஸ்டார்டிங்ல வராம போனது இப்போ ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா மாறிடுச்சு. ஓகே, கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தேட்டர்ல ஒரு தடவை பார்க்கலாம், நல்ல படம். இது ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லைக் மலையாள மூவி மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹீரோ இதுவே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும், பட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ.
சாரி சாய் அபியங்கரோட சாங்ஸ்லாம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நிறைய இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜியும் அந்த மூவில நடிச்சிருக்காரு. அவர் நாங்க எதிர்ப்பேன். நான் ஆக்சுவலி அந்த ஐப் இருக்குமான்னு தெரியல, வில்லன் ஐப்புக்கு எதிர்ப்பாரான்னு முன்னாடி தெரியல, பட் நல்லா பண்ணிருக்காரு. ப்ரோ படம் எப்படி bro? படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. கண்டிப்பா போய் பார்க்கலாம். மாஸ் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி தான் நிறைய இருக்காரு. அவர்தான் மாஸ். சூர்யா கிளைமேக்ஸ் மாஸ் சாய் அபியங்கர் சாங்ஸ்லாம் எப்படி? சூப்பரா இருந்தது. எல்லாமே செமையா இருந்தது.